இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது reflection of sound and echoes in acoustics. Reflection of sound. When a sound waves travels in a given medium and strike the surface of another medium, they can be bounded back into the first medium. So this phenomena is called reflection. இப்போ ஒரு சவுண்டு வேவ்ஸ் வந்து ஒரு சவுண்டு வேவ்ஸ் வந்து ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியத்துக்கு போகும்போது ஒரு ரெஃப்ளெக்ஷன் ஏற்படுது. ஸோ இப்போ இங்கேருந்து இது போயிட்டு ஒரு சர்ஃபேஸ் மேலே பட்டு திரும்பி வருது. அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரெஃப்ளெக்ஷன். ஸோ in simple, the reflection and refraction of the sound is actually similar to the reflection of light. ஸோ இதை பற்றி நம்ம வந்து ஆப்டிக்ஸில் பேசியிருப்போம், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டு. ஸோ அதே மாதிரி தான் சவுண்டுக்கும் வந்து ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொரார்லெஸ் சிமிலர், சேமாகவும் இருக்குது. ஸோ thus the bouncing of sound waves from the interface between the two media is termed as reflection of sound. ஸோ இப்போ வந்து இது ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், அதாவது இன்டர்ஃபேஸ் சர்ஃபேஸ். இப்போ இங்கேருந்து ஒரு சவுண்டு வந்து பட்டு திரும்பி பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ அதுதான் என்னது, ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த சவுண்ட். The waves that strike the interface are termed as incident wave and the wave that bounce back are termed as reflected wave. ஸோ இப்போ இந்த வேவ் வந்து இந்த ஆள்கிட்ட இருந்து வருது இல்லையா, அந்த வாய்ஸ் வந்து கொடுத்து இந்த ஒரு சர்ஃபேஸ் மேலே மோதுறது, இந்த வேவை நம்ம என்னன்னு சொல்கிறோம், இன்சிடெண்ட் வேவ். அந்த சர்ஃபேஸ் மேலே பட்டு திரும்பி வருது இல்லையா, அது வந்து ரிஃப்ளெக்டட் வேவ். லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இப்போ லைட் மாதிரியே இங்கேயும் சில லாஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, த இன்சிடெண்ட் வேவ் normal to the reflecting surface and the reflecting wave at the point of incident lie on the same plane. ஸோ இப்போது இது ஒரு பிளேன். ஸோ இதுக்கு நடுவில் வந்து நார்மல் லைன் நம்ம போட்டுக்கிறோம். ஏன்னா அந்த இடத்துல தான் இன்சிடெண்ட், அதாவது இந்த ரேவ் போயிட்டு தாக்க போகிற இடத்த தான் இன்சிடெண்ட் வேவ். ஏன்னா அந்த வேவ் தான் போயிட்டு ஒரு சர்ஃபேஸ் மேலே படும்போது சவுண்ட் ஏற்படுது. ஸோ அது இன்சிடெண்ட் வேவ். அந்த பட்டு திரும்பி ரிட்டன் ஆகிற வேவ் வந்து ரெஃப்ளெக்டட் வேவ். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ சேம் லைனில் தான் இருக்குது. ஸோ இன்சிடென்ட்ல வேவும் ரெஃப்ளெக்டட் வேவும் சேம் லைனில் தான் இருக்குது. அதனால் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து ஈக்குவல் தான். ஸோ இங்கே நெக்ஸ்ட் பாயிண்ட், த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இஸ் ஈக்குவல் டு த ஆங்கிள் ஆஃப் reflection. அதாவது angle I is equal to angle R. ஸோ ரிஃப்ளெக்ஷனும் இன்சிடென்ஸும் ஈக்குவலாக தான் இருப்பாங்க. ஸோ இன்சிடென்ட் இஸ் ஈக்குவல் டு ரிஃப்ளெக்ஷன். ஸோ இப்போ சவுண்ட் வேவ்ஸ் த ட்ராவல் டுவர்ட்ஸ் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ஸோ இந்த சவுண்டு வேவ்ஸ் வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸை நோக்கி போகுது இல்லையா, அது இன்சிடென்ட் வேவ்ஸ். இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸில் பட்டு அந்த இன்சிடென்ட் ரேஸ் பட்டு திரும்பி வருது இல்லையா, அது ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ். ஓகேவா? ஸோ ப்ராக்டிக்கல் பர்பஸில் த பாயிண்ட், அதாவது நம்ம இங்கே ஒரு பாயிண்ட் படுது இல்லையா அந்த இன்சிடென்ட் ரே, ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு நேராக ஒரு லைனை கிழிக்கிறோம், விச் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ். இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைனை நம்ம கிழிக்கிறோம். அந்த பாயிண்ட் ஆண்ட இன்சிடென்ட் ரே படுற அந்த பாயிண்ட் ஆண்ட ஒரு லைனை கிழிக்கிறோம். அதை நம்ம நார்மல்னு எடுத்துக்கிறோம். அது வந்து யாருக்கு பெர்பெண்டிகுலராக இருக்காங்க, இந்த ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்க்கு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்காங்க. ஓகேவா? ஸோ த இப்போ அப்படி பண்ண உடனே இப்போ இந்த நார்மலைஸ் பட்டாச்சு இல்லையா, ஸோ இப்போ இந்த இன்சிடென்ட் ரேக்கும் அந்த நார்மலுக்கும் ஒரு ஆங்கிளை நம்ம கிரியேட் பண்ணுறோம். அதுதான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஸோ இந்த பாயிண்டில் பட்டு திரும்பி பவுன்ஸ் ஆகுது இல்லையா, ஸோ அது வந்து ரிஃப்ளெக்ஷன் ரேன்னு சொன்னோம். அங்கே ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகுது, அது வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ அதை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம்னா, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை ஐயாவும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை ஆராவும் டினோட் பண்ணுறோம். ஸோ acoustical that is wonder of Golconda
ஃபோர்ட், ஹைதராபாத், தெலுங்கானா. அதாவது இந்த வண்டர், அதாவது சவுண்டை வச்சு ஒரு வண்டர் கோல்கண்டா ஃபோர்ட்டில் இருக்க ஹைதராபாத், தெலுங்கானா. அது அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளாப்பிங் போர்ட்டிகோ, கோல்கண்டாவில் வந்து கிளாப்பிங் போர்ட்டிகோ இருக்குது. அங்கே வந்து சீரீஸ் ஆஃப் ஆர்க்கர்ஸ். ஸோ ஆர்க்கர்ஸ் ஒன்றுக்கு மேலே இப்படி அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அடுக்கி வச்ச ஒரு பக்கம் ஆன் ஒன் சைட் ஒரு பக்கம் மட்டும் அப்படி இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு அந்த இப்போ இது சின்னதுன்னா அதுக்கு மேலே இருக்கிறது கொஞ்சம் பெருசு, அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கட்டி இருக்காங்க, அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அங்கே வந்து பார்க்கறதுக்கு ஒரு டூம் ஷேப்டு மாதிரி இருக்குது. அந்த டூம் கீழே நம்ம ஏதாச்சும் பேசினோமோ சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆம்ப்ளிஃபைடு, அதாவது ரொம்ப பெருசாக ஆம்ப்ளிஃபைடு சஃபிஷியன்ட் அந்த டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பெருசாக கேட்கும். அந்த சவுண்டு வந்து திரும்பி பேக் ஆகும்போது நம்மளுக்கு வந்து நம்ம பேசினது திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ரொம்ப அதிகமாக கேட்கும். ரிஃப்ளெக்ட் ஆம்ப்ளிஃபைட்னா சஃபிஷியன்ட்லி, அதாவது அந்த டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஆம்ப்ளிஃபிகேஷனோட நம்மளுக்கு அங்கே கேட்கும். ஸோ அதை வந்து ஒன் ஆஃப் த வண்டர் ஆஃப் த சவுண்ட், அக்காஸ்டிக்ஸ்னாவே சவுண்டு. ஸோ சவுண்ட் வண்டர் ஆஃப் கோல்கண்டா ஃபோர்ட். ரிஃப்ளெக்ஷன் அட் த பவுண்ட்ரி ஆஃப் எ டென்சர் மீடியம். இப்போ டென்சர் மீடியத்தில் எப்படி அந்த ரிஃப்ளெக்ஷன் ஏற்படுது? எ லாங்கிடியூடினல் வேவ் travels in a medium in the form of compression and rarefaction. இப்போ longitudinal waveனா compression and rarefaction தான் travel ஆகுதுன்னு படித்தோம். ஸோ இப்போ compression traveling in air from left to right reaches a rigid wall. இப்போ லெஃப்டில் இருந்து ரைட் அந்த கம்ப்ரெஷன் இதில் ஒரு வாலில் வந்து மோதுது. ஸோ அப்போ அந்த மோதும் போது ஒரு ஃபோர்ஸ் ஏற்படுதா இல்லையா? ஸோ ஏற்படுது. யார்கிட்ட? அந்த ரிட்ஜிட் வாலாண்ட ஒரு ஃபோர்ஸ் ஏற்படுது. ஸோ இன் டர்ன் த வால் எக்ஸிஸ்ட் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதாவது இப்போ வால்ல இருந்து இப்போ ஃபோர்ஸ் ஏற்பட்டது, அது திரும்பி பவுன்ஸ் ஆகுது இல்லையா? ஸோ அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆன் த ஏர் மாலிக்யூல். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப். ஓகே. ஸோ இந்த கம்ப்ரெஷன் நியர் த ரிட்ஜிட் வால், இந்த கம்ப்ரெஷன் எங்கே? ஆர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் எப்போ கிடைக்குதுன்னா, ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் எப்போ கிடைக்குதுன்னா அந்த கம்ப்ரெஷன் ரிட்ஜிட் வால் ஆண்ட இருக்கும்போது தான் அது வருது. ஸோ இப்போ கம்ப்ரெஷன் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் த ரிட்ஜிட் வால் இஸ் ரிஃப்ளெக்டட் பேக் ஆஸ் கம்ப்ரெஷன். இப்போ கம்ப்ரெஷன் வந்து ரிட்ஜிட் வாலில் பட்டது, திரும்பி கம்ப்ரெஷனாகவே ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துடுச்சு. ஸோ இதுதான் வந்து டைரக்ஷன் ஆஃப் கம்ப்ரெஷன் ரிவர்ஸ்ட். ஸோ இங்கேருந்து போன கம்ப்ரெஷன் ஒரு வால் மேலே பட்டு திரும்பி கம்ப்ரெஷனாகவே ரிட்டன் வந்துடுச்சு. ஓகே. ஸோ இதுதான் காட்டுறாங்க. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ரெஸ்டு வேவ், இது வந்து ரிட்ஜிட் வால் மேலே படுது, திரும்பி அதுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்போதும் கம்ப்ரெஷன் வேவாகவே திரும்பி வந்துடுச்சு. அதுக்கு காரணம் வந்து அந்த மீடியம் வந்து டென்சர் மீடியம். ஓகே. நெக்ஸ்ட் இப்போ வந்து ரிஃப்ளெக்ஷன் அட் த பவுண்ட்ரி ஆஃப் அ ரேரர் மீடியம். ஸோ ரேரர் மீடியம்னா இப்போ ஒரு வேவ் வந்து ட்ராவலிங் இன் அ சாலிட் மீடியமில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து காற்றுக்கும் சாலிடுக்கும் நடுவில் ட்ராவல் ஆகுது அந்த வேவ். ஓகேவா? ஸோ இப்போ கம்ப்ரெஷன் வந்து ஒரு ஃபோர்ஸை வந்து அந்த ரேரர் மீடியத்தில் ஏற்படுத்துது. கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ், ஒரு ஃபோர்ஸ் ஃபார்ம் ஆகுது, அது ரேரர் மீடியமில் படுது. ஸோ இந்த ரேரர் மீடியமில் வந்து ஸ்மாலர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ், ரேரர் மீடியமில் ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அந்த வேவ் வந்து செப்பரேட் பண்ணாமல், அதாவது சர்ஃபேஸ் ஆஃப் செப்பரேஷன், அதாவது ஃபார் எனி டிஃபார்மேஷன் the surface of separation is pushed backwards. ஸோ திரும்பி அது வந்து செப்பரேட் பண்ணி புஷ் பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ரேரர் மீடியமில் ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த ஃபோர்ஸை தாங்க பிடிக்கிற ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அப்படியே ரிட்டர்ன் பண்ணாமல் கொஞ்சம் செப்பரேட் பண்ணி அனுப்புது. ஸோ ஆஸ் த particles of the rarer medium are free to move, a rarefaction is produced at the interface. ஸோ அது திரும்பி இந்த ரேரர் மீடியமில் வந்து பார்ட்டிகல்ஸ் ஃப்ரீயாக மூவ் ஆகிறதுனால இந்த ரேர் ஃப்ராக்ஷன் அங்கே ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த இன்டர்ஃப்ரே அங்கே வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இப்போ கம்ப்ரெஷன் இஸ் ரிஃப்ளெக்டட் ஆஸ் ரேர் ஃப்ராக்ஷன். ஸோ அந்த இடத்துல இது இருக்குனால இங்கே கம்ப்ரெஷனே இருந்தாலும் அது திரும்பி ரிட்டர்ன் ஆகும்போது ரேர் ஃப்ராக்ஷனாக ரிட்டர்ன் ஆகுது. அண்ட் ரேர் ஃப்ராக்ஷன் வந்து ட்ராவல்ஸ் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். ஸோ ரைட்லேருந்து
லெஃப்ட்டுக்கு ட்ராவல் ஆகுது. ஸோ இது எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். ஸோ ஒரு இன்சிடென்ட் ரே ரேர் ஃபேக்ஷனில் மூவ் ஆகுது, அதாவது சாலிட் அண்ட் ஏரில் மூவ் ஆகுது. ஆனால் திரும்பி வரும்போது அது கம்ப்ரெஷனாக திரும்பி வருது. ஸோ இதுக்கு காரணம் வந்து அந்த ரேரர் மீடியத்தில் இருக்கிற அந்த ரெசிஸ்டிவிட்டி தான். ஓகேவா? ஸோ மோர் டு நோன் ரேரர் அண்ட் டென்சர் மீடியம். ஸோ ரேரர் மீடியம், அதாவது ரேரர் மீடியம்னா இங்கே வெலாசிட்டி ஆஃப் த சவுண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மற்ற மீடியத்தை விட இங்கே வெலாசிட்டி வந்து அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து வாட்டர் சொல்லலாம். ஸோ த மீடியம், அதாவது நெக்ஸ்ட் டென்சர் மீடியத்தில் வெலாசிட்டி வந்து கம்மியாக இருக்குது. சவுண்டோட வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது மற்ற மீடியத்தோட கம்பேர் பண்ணுறதுனால. ஸோ அதை நம்ம கம்ப்ரெஷன் மீடியம்னு சொல்லலாம். ஸோ ஏர் வந்து ஒரு டென்சர் மீடியம், வாட்டரோட கம்பேர் பண்ணும்போது ஏர் வந்து டென்சர் மீடியத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் இன் பிளேன் அண்ட் கர்வ்டு சர்ஃபேசஸ். ஸோ பிளேன் அண்ட் கர்வ்டு சர்ஃபேசஸ் இப்படி அந்த ரிஃப்ளெக்ஷன் ஏற்படுது ஒரு பிளேன் அண்ட் கர்வ்டு சர்ஃபேஸில். இப்போ when a sound is reflected from a plane surface, the reflected waves travels in a direction according to the law of reflection. இப்போது இது ஒரு பிளேன் சர்ஃபேஸில் சவுண்டு போகுதுன்னா அந்த இன்சிடென்ட் ரே திரும்பி எப்படி வருது, அப்படியே தான் திரும்பி வருது. இது தானே லா. அதாவது இன்சிடென்ட் ரே பட்டுச்சுன்னா ரெஃப்ளெக்டட் ரேவும் அதே இதில் தான் வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. So the intensity of the reflected wave is neither decreased nor increased. So அந்த reflected wave ஓட இன்டென்சிட்டி வந்து இன்க்ரீஸும் ஆகலை டிக்ரீஸும் ஆகலை. ஏன்னா என்ன படுதோ அதுதான் ரிட்டர்ன் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். But when the sound waves are reflected from the curved surface, the intensity reflected waves is changed. இப்போ வந்து இது வந்து பிளேன், அதுவே இந்த இடத்துல கர்வாக இருந்ததுன்னா இந்த இன்சிடென்ட் ரே பட்டு வேறு மாதிரி வருது. அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. இன்சிடென்ட் வேவில் ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் அந்த ரிஃப்ளெக்ட் ஆன பிறகு கர்வ்டு சர்ஃபேஸில் ரிஃப்ளெக்ட் ஆன பிறகு வரது வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதோட இன்டென்சிட்டி ஆஃப் த வேவ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. when the reflected from a convex surface, the reflected waves are diverged out and the intensity is decreased. ஸோ இப்போ வந்து ஒரு கான்வெக்ஸ், இது கூட கான்வெக்ஸ் தான். ஸோ இந்த கான்வெக்ஸ் சர்ஃபேஸில் பட்டுச்சுன்னா அந்த ரிஃப்ளெக்டட் வேவ் வந்து கன்வர்ஜ், ஏன்னா கான்வெக்ஸ்னாவே கன்வர்ஜ் தானே, கான்வெக்ஸில் பட்டுச்சுன்னா டைவர்ஜ் ஆகுது, பிரியுது. ஆனால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கான்வெக்ஸ் லென்ஸு கன்வர்ஜென்ஸ் லென்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே சவுண்டு வேவ்ஸ் வந்து ஒரு கன்வர்ஜ்டு சர்ஃபேஸ் மேலே பட்டுச்சுன்னா அந்த வேவ்ஸோட ரிஃப்ளெக்ஷன் வந்து டைவர்ஜ் பிரியுது. ஸோ அப்போ பிரியும் போது அந்த சவுண்டோட இன்டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகுது. அப்போ கான்கேவ் சர்ஃபேஸில் பட்டுச்சுன்னா இங்கே வந்து ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகுது. ஸோ கன்வர்ஜ்டு ஆகும்போது அவங்க எந்த பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ், ஓகே, அந்த ஃபோக்கஸ்க்கு ஏற்ற மாதிரி கன்வர்ஜ் பாயிண்ட், அதாவது கான்சென்ட்ரேஷன் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட இன்டென்சிட்டியும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ parabolic surfaces are used when it is required to focus the sound at a particular point. ஸோ parabolic surfaces இங்கே யூஸ் பண்ணுறாங்க சவுண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹால்ஸ் வந்து parabolic reflecting surface-ஆக இருக்குது. ஸோ இன் எலிப்டிக்கல், இப்போ எலிப்டிக்கல் சர்ஃபேஸில் இருந்ததுன்னா the sound from one focus will always reflected to the other focus no matter where it strikes the wall. இப்போ எலிப்டிக்கலாக இருந்ததுன்னா, இந்த மாதிரி எலிப்டிக்கலாக இருந்ததுன்னா, இப்போ நீ இங்கே பேசுகிறீன்னா இன்னொரு சைடில் தான் உனக்கு வந்து அந்த வால் வந்து ஸ்ட்ரைக் ஆகிட்டு அந்த மேட்ரு உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ திஸ் பிரின்சிபல் இஸ் யூஸ்ட் இன் டிசைனிங் த விஸ்பரிங் ஹால்ஸ். ஸோ இந்த விஸ்பரிங் ஹால்ஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ in a whispering hall, the speech of one standing in one focus can be heard clearly by listener standing at the other focus. ஸோ ஒரு ஃபோக்கஸில் அவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னா இன்னொரு ஃபோக்கஸில் இருக்கிற லிஸ்னர்ஸ் எல்லாருக்கும் கிளியராக கேட்கும். அது வந்து விஸ்பரிங் ஹால்ஸில் இது செஞ்சு வச்சுருக்காங்க, இந்த மாதிரி தான் கட்டுறாங்க.
ஸோ விஸ்பரிங் கேலரி. ஸோ ஒன் ஆஃப் த ஃபேமஸ் இது பார்த்திங்கன்னா விஸ்பரிங் கேலரிஸ் வந்து சென்ட் பால் கத்தீட்ரல் சர்ச் லண்டனில் இருக்குது. இது வந்து எலிப்டிக்கல் ஷேப்டு வால்ஸ் இங்கே நிறையா இருக்குது. ஒரு பர்சன் வந்து ஒரு ஃபோக்கஸில் வாய்ஸில் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, டிஸ்டிங்க்டாக பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, இன்னொரு ஃபோக்கஸில் அது கேட்கும். ஸோ அது வந்து மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஏற்படும். இந்த மாதிரி இருந்ததுன்னா மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் நீங்கள் கேட்கலாம். இந்த டைரக்ஷனில் பேசினாங்கன்னா இந்த சைடு அவங்க ஆரோ மார்க்ஸ் போட்டிருக்காங்க, அந்த சைடில் கேட்கும். ஸோ அதுக்கு காரணம் வந்து கர்வ்டு வால்ஸில் சவுண்டு வேவ்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான். எக்கோஸ்ன்னா எதிரொலி. இப்போ நீங்கள் மலையில் அந்த மாதிரி ஏரியாவில் போயிட்டு பேசுனீங்கன்னா கத்துனீங்கன்னா அது திரும்பி எதிரொலியாக நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதை தான் நம்ம எக்கோஸ்ன்னு சொல்கிறோம். An echo is a sound reproduces due to the reflection of the original sound from various rigid surfaces such as walls, ceiling surfaces of or that is mountains etc. ஸோ அந்த எக்கோ வந்து ரீப்ரொடியூஸ் ஆகுது, ஒரிஜினல் சவுண்ட்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது வந்து சீலிங்ஸ்லேருந்து சர்ஃபேஸ் ஆஃப் மவுண்டெயின்ஸ்லேருந்து கேட்குது. இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு மவுண்டெயின் கிட்ட கத்துனீங்கன்னா அது திரும்பி ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸில் வந்து நம்மளுக்கு திரும்பி அந்த சவுண்டு திரும்பி கேட்கும். ஸோ இந்த சவுண்டை தான் நம்ம எக்கோன்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த சவுண்டுன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு எக்கோ, அதாவது அந்த எனி எக்கோ சவுண்ட் ஒரு ஸ்மால் ரூமில் அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா அங்கே ரிஃப்ளெக்டட் வந்து ஒரு ஸ்மால் ரூமில் சவுண்டு வந்து எக்கோ ஆக முடியாது, அது கேட்கவும் முடியாது அந்த எக்கோவை. ஸோ அதனால் ஸ்மால் ரூம்ஸில் எக்கோ வரவே வராது. கண்டிஷன் நெசசரி ஃபார் ஹியரிங் எக்கோ. ஸோ இந்த எக்கோ கேட்கறதுக்கு என்னென்ன கண்டிஷன் பார்த்திங்கன்னா, அதாவது ஹியூமன் கத்துறதுக்கும் அது திரும்பி நம்மளுக்கு எதிரொலியாக வரத்துக்கும் வந்து 0.1 செகண்ட் தான். ஸோ அந்த டிஃப்ரென்சஸ், அந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் 0.1 செகண்ட் கேப்பு தான் ஒரு எக்கோக்கும் ஒரிஜினல் சவுண்டுக்கும் எக்கோக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறத விட அந்த டைம் வந்து 0.1 செகண்ட் தான் எடுத்துக்குது. இப்போ நம்ம வாய்ஸ்லேருந்து போயிட்டு அது திரும்பி வரத்துக்கு 0.1 செகண்ட் டைம் தான் எடுக்குது. ஸோ இந்த ரெண்டு சவுண்டை தான் நம்ம எக்கோன்னு சொல்கிறோம். ஒன்று வந்து ஒரிஜினல் சவுண்ட், இன்னொன்று வந்து எதிரொலியாக எக்கோவாக நம்மளுக்கு திரும்பி வரும். அதுக்கான டைம் டியூரேஷன் என்ன? 0.1 செகண்ட். ஸோ இப்போ சொன்ன அந்த க்ரைட்டீரியா வந்து ஒரு டிஸ்டன்ஸ், the source of the sound and the reflecting surface, இந்த டிஸ்டன்ஸ், இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதாவது சோர்ஸ் ஆஃப் சவுண்ட், இப்போ நாம் போய் கத்துறோம், ஸோ நாம் சோர்ஸ் ஆஃப் சவுண்ட் அண்ட் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் எது? மவுண்டைன். ஸோ அதுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை வச்சு தான் நாம் சொல்ல முடியும். அதாவது எக்கோக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் வேணும் அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஈக்குவேஷன் ஃபார்முலா பார்த்திங்கன்னா, velocity is equal to distance traveled by the sound by time taken. So velocity is equal to 2D na ரெண்டு sound and the source of sound அப்புறமா reflecting surface அதை வந்து 2D ஆன்னு எடுத்துக்கிறோம் by T. So D is equal to VT by 2. ஓகேவா? VT by 2. ஸோ இங்கே வந்து டைம் தெரியும் நம்மளுக்கு. டைம் எத்தனை செகண்ட்? 0.1 செகண்ட். அதாவது 2D டி இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா இந்த டி வந்து மேலே போயிடும், மேலே இருக்கிற 2 கீழே வந்துடும். ஸோ V into 0.1 by 2. ஸோ அதை நம்ம எடுத்தோம்னா V by 20 வரும். ஸோ இந்த மினிமம் டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ் வந்து ஒரு எக்கோ ஹியர் பண்ணுறதுக்கு 1 by 20 பார்ட் ஆஃப் த magnitude of the velocity of the sound in air. So இதுதான் the minimum distance echo கேட்கறதுக்கு. So if you consider the velocity of the sound வந்து 344 meter per second. So the minimum distance required to hear the echo வந்து 17.2 meter. அதாவது நீ கேட்க velocity of the sound வந்து 344 meter per second இருந்ததுன்னா அந்த distance கேட்குறது வந்து 17.2 மீட்டராக இருக்கும். Applications of the echo. So some animals communicate with each other over long distance and also locate the objects by sending the sound signals and receiving the echo as reflected from the target. So சில animals வந்து தன்னோட கம்யூனிகேஷனை எக்கோ மூலமாக தான் தெரிவிக்கும்.
So principle of echo is used in obstetric ultrasonography, which is used to create the real-time visual images of the developing embryos or fetal sounds in the mother's uterus. So this is the safe testing tool as it does not use any harmful radiations. ஸோ இந்த வந்து எக்கோ டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து அந்த விஷுவல் இமேஜஸ் நம்மளுக்கு அல்ட்ராசோனோகிராஃபியில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபீட்டஸ் அதாவது குழந்தை எம்ப்ரியோ அம்மாவோட வயிற்றுக்குள்ளே யூட்ரஸ்குள்ளே இருக்கும்போது எப்படி இருக்குது. அண்ட் இட் இஸ் அண்ட் சேஃப் 1 2 ஏன்னா எந்த ரேடியேஷனும் இங்கே இல்லை. ஸோ எக்கோ இஸ் டிட்டர்மைன் த வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் வேவ்ஸ் இன் எனி மீடியம். ஸோ எந்த மீடியத்துலேயும் ஈஸியாக நம்ம எக்கோவை டிட்டர்மைன் பண்ண முடியும், அதோட வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட். ஸோ எக்கோ வச்சு அந்த வெலாசிட்டி ஆஃப் சவுண்டை எந்த மீடியத்துலேயும் நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.